சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. மறுபடியும் வாசிங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து. May we shout for joy over victory. எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வசனத்துக்கு தியானிக்க போறோம். May the Lord grant all your request or your petition. உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. I want to stand and in boldness and say, man is man and God is God. Hallelujah. That is why there is no use of pleasing man and buttering man. மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து மனுஷனுக்கு ஐஸ் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், சில காரியங்கள் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு தெரியும் கர்த்தர் ஏனோ தானோ செய்கிற கர்த்தர் இல்ல. If you want the blessing of God, you need to seek the ways of God. Hallelujah. Some of us are searching the right things in the wrong place. நேத்து தான் நான் ஒரு காரியத்தை இதை குறித்து சொன்னேன். Next week I'm going to share about it. How that we can search the right things in the wrong place and miss the plan of God. சரியான காரியங்களை தவறான இடங்களில் தேடி தேவ திட்டத்தை சில பேர் குலைக்க முடியும். அது உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடாது. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை ஏனோதானோ செய்கிற தேவன் அல்ல. We need to walk in the ways of God if we need to find the blessings of God. நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்றால் என்னுடைய வழியில் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு கர்த்தர் அவருடைய வழியை நியமித்து வைத்திருக்கிறார். அதற்கு தான் வசனம், அதற்கு தான் ஆராதனை, அதற்கு தான் கூட்டம். ஏனென்றால் I want to find the ways of God. How many of you are desperate in your inner man and saying, I don't care about my problem. My heart is pumping, my heart is bubbling to know the ways of God in my life. Because when I know the ways of God, I will know the heart of God and the mind of God. When I know the mind of God, I will know the will of God. When I know the will of God, I will know the blessing of God in my life. இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டார்களாம். ஆனால் மோசேயோ தேவனுடைய வழிகளை கண்டார். பக்கத்தை கைப்பற்றி சொல்லுங்க, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கிறீங்களா, மோசேயை போல இருக்கிறீங்களா? நாளைக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கிறோம். அற்புதங்களை பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், நன்மைகளை பார்க்கிறோம். We are seeing the acts, not the ways. I want to tell you, even as you're entering into 2019, as a man of God, as a father in the house, my desire is that everybody in the house will graduate from seeing the acts of God, from seeing and knowing the ways of God. இந்த இடத்துல எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது ஊழியக்காரனா. என்னன்னா, நான் இவ்வளவு இந்த 2018ஆம் ஆண்டு தேவ கிரியைகளை கண்டேன், ஆசீர்வாதங்களை கண்டேன், வல்லமை கண்டேன். நான் அடுத்த ஆண்டு நான் அவருடைய வழிகளை காண வேண்டும். சில வேளையில் ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது நாம் சந்தோஷப்படுறோம். ஆனால் கர்த்தர் நான் சொல்றாரு, சில வேளையில் ஆண்டவர் God wants to discipline us, God wants to correct us, and we don't want that. நம்மளுக்கு வராத எல்லா தீர்க்கதரிசனம் எல்லாம், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கோபுரத்தில் வைப்பேன், LIC பில்டிங் மேலே வைப்பேன், டைட்டில் பாக்ஸ் 16th ஃப்ளோரில் வைப்பேன்னா, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் சில வார்த்தைகள் நம்மை ஒழுக்கப்படுத்த, நம்மை சீர்படுத்த வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா there's something called there's something called pride that is not allowing me to take discipline. This is not my message. Why I am sharing this to you, I do not know. But இந்த வருஷம் முடிக்கிற கொஞ்ச நாள் தான் இருக்கு. தேவ சமூகத்தில் காத்து இருக்க போற. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னென்ன மாறணுமோ பச்சை என்கிட்ட சொல்லிடுங்க.
ஆமென். என்கிட்ட முகமுகமாக சொல்லுங்கள். நான் அழுதாலும் பரவாயில்ல, பிறண்டாலும் பரவாயில்ல, நான் எங்கே ஓட்ட விட்டுருக்கிறேன், நான் எங்கே பிழையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எங்கே உங்களுக்கு பிரியமான இல்லாத இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிற அந்த ஆவி எனக்கு தாங்க. உண்மையாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், 2019 you will step into as a royal person. நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை மாற்றுறது கர்த்தருக்கு ஒரு வினாடி போதும். ஆனால் ஏன் இன்னும் மாற்றாமல் இருக்கிறார் தெரியுமா? அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே நான் இன்னும் வரல. பக்கத்தில் சொல்லுங்க, prophecies don't bring blessings, the God of the prophecies bring blessings. தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை, தீர்க்க தரிசனத்தின் ஆண்டவர் தான் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஏன் அப்போ தீர்க்க தரிசனம் கொடுக்குறார் தெரியுமா? என்னை உற்சாகப்படுத்த. வா, தைரியமா போ, நான் உன்னோட இருக்கிறேன். ஆனால் இதை கொஞ்சம் மாறு, இதை கொஞ்சம் சரி பண்ணு, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விடு, உன்னுடைய அவிசுவாசத்தை விடு, உன்னுடைய லேக் ஆஃப் கமிட்மெண்ட்டை விடு, உன்னுடைய உண்மைத்தவத்தை மாற்று என்று கர்த்தர் என்னை உருவாக்கி என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Today I want to talk about 3 prayers that God answered. 3 பேருக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று நாம் வாசித்து முடிக்க போகிறோம். முதலாவது மரியாளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். Since it is Christmas, I want to touch on Mary. மரியாள் என்ற ஒரு இளம் பெண், அவளை பற்றி பெருசாக கொடுக்கல, அவளுடைய ஹிஸ்ட்ரிலாம். ஆமென். ஒன்றே ஒன்று இருக்குது, she was a young person. திடீர்னு ஒரு நாள் மரியாளுடைய வீட்டிற்கு தேவதூதன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து சொல்கிறான், கிருபை பெற்றவளை வாழ்க. இவ பயந்துடுறா. ஆமென். How many of you know whenever the angel came down, people feared? இப்போ அசால்ட்டாக சில பேர் ஏஞ்சல்ஸ் பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் பார்த்தவங்களுக்கு வயிறுலாம் கலங்கிருச்சு. Everywhere they saw angels, they feared. Zechariah saw the angel, he feared. The shepherds saw angels, they feared. Mary saw angel, she feared. Because angels are not nice things to see. They are majestic, they are giant, they are so huge, they are so glorious. உண்மையான ஒரு தேவதூதனை பார்த்தா நம்மளால நிற்க முடியாது, பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஒருவேளை தரிசனங்களை பார்க்கலாம், இன்னும் யாரும் ஏஞ்சலை பார்க்கல. இந்த இடத்துல பார்க்கிறோம், மரியாளுடைய வீட்டிற்கு வந்து தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. மேரி நெவர் ஆஸ்க்ட் ஃபார் a baby. எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு அவள் கேட்கல. ஏன்? அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. ஆனால் திருமணம் ஆவதற்கு முன்பதாக தேவதூதன், ஆண்டவர் அனுப்பப்பட்ட தேவதூதன் சொல்லுகிறான், மரியாதை உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது. அவள் கேட்குறா, அது எப்படி பிறக்கும்? ஏனென்றால் நான் என் கணவனை அறியேன். I do not know my husband. How can I bear a child? It is a logical question. It is a practical question. But God is not a practical God, a logical God. God is a spiritual God. நீங்கள் எவ்வளோ பேர் கேட்குறீங்க, இது எப்படி ஆகும்? நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். கர்த்தரோட கூட பேசும்பொழுது இதே மாதிரி கேட்டுவேன், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? How is it possible? Because my question is out of my logical thinking. My question is about my practical ways. நான் வந்து நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நான் ரொம்ப நேச்சுரலாக இருந்து கேட்குறேன், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இன்னைக்கும் நான் கேட்குறேன், அந்த விஷன் 2020 எப்படி ஆகும் தெரியல, எனக்கு திருமணம் எப்படி ஆகும் தெரியல, நான் எப்படி சொந்த வீடு வாங்குவேன் தெரியல, நான் எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும் தெரியல, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் தெரியல. நியாயமான கேள்விகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், stop your question, because your question is coming out of your practicality, but I am a spiritual God. Amen. 5000 10,000 பேர் இருக்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்கிறவங்க கேட்டிருப்பான், என்ன ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் எடுத்து எப்படி 10,000 பேருக்கு போஷிக்க முடியும்? அவன் லாஜிக்கலாக கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே. I can bring miracles out of your life because I am not constrained for your practicality. I am a spiritual God. இங்க இருக்கிற சில பேர் கேட்குறீங்க, இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டிருப்பா, எனக்கு திருமணம் ஆகலை, நான் ஃபஸ்ட்டு குழந்தையே கேட்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்கல, ஆனால் நான் தரேன். பக்கத்தில் சொல்லுங்க, சில ஆசீர்வாதம் நீங்கள் கேட்கல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நான் கேளாத ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். மரியாள் கேட்கவே இல்லை, குழந்தை தாங்கன்னு. அவன் மிஞ்சி போன என்ன கேட்டிருப்பான், ஆண்டவரே திருமணத்தில் நான் அழகாக இருக்கணும், கரெக்டாக மேக்கப்லாம் செட் ஆகணும், எனக்கு நல்ல சாரி வாங்கணும். அவள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் இதாக இருந்திருக்கும். I think she wouldn't have even thought about a baby then. அவள் சொப்பனத்தில் கூட குழந்தைக்காக அவள் ஜெபித்திருக்க மாட்டா. இன்னும் அவள் கல்யாணமே ஆகலை.
ஆனா அந்த தூதன் சொல்லுகிறான், மரியாளே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, அவள் கேளாத ஆசீர்வாதம். சில வேளையில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். நம்ம முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவோம், அது நடக்காது. நம்ம கேட்காத கையில் கொடுப்பார். நான் கேட்பேன், என்ன ஆண்டவரே நான் கேட்டேனா? இது இல்லைப்பா, நீ கேட்கல, ஆனால் இது உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். கேளாத ஆசீர்வாதங்களை அவருடைய அநாதை தீர்மானத்தின்படி நமக்கு தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். I want to declare you're stepping into a season where you're going to get some blessings from God that you have never prayed for. ஆனால் ஏன் கொடுக்குறார் தெரியுமா? அவருடைய கேலண்டரில், அவருடைய சித்தத்தில் அதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படணும்னு இருக்கு. எனக்குலாம் சில பேர் தெரியும், சொந்த வீட்டுக்கு ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் கொடுத்துருப்பார். சொல்லுவார், இந்த வீட்டில் எனக்கு ஒரு ஜெப வீடை கட்டு. எனக்குலாம் சில பேர் தெரியும், சில நன்மைகளை கேட்டிருக்கவே மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறார்னா அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய நாமம் மகிமைப்பட்டு சித்தம் நிறைவேறும்படி நான் கேளாத ஆசீர்வாதங்களை எனக்கு தருகிற கர்த்தராக இருக்கிறார். Mary never asked for a baby, but that baby was a savior of the world. குழந்தையை கேட்கவே இல்லை மரியாள், ஆனால் அந்த குழந்தைக்கு பின்பதாக தான் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு இருந்தது. நான் என்ன சொல்லட்டா, எனக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் பின்பதாக ஒரு பரலோக நோக்கம் இருக்கிறது. தயவு செய்து சொல்றேங்க, திருப்பி சொல்றேன், உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் பின்பதாக தெய்வீக நோக்கம் என்பது இருக்கிறது. God blesses me just not for me to show off, just not for me to enjoy, but there is a divine purpose behind my blessing. If you can know the purpose, your blessing will become glorious. எவ்வளோ பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நோக்கம் தெரியுதா? உங்களை மாதிரி உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. எனக்கு நிறைய இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பணக்காரங்க தெரியும், ஆனால் பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நோக்கம் இல்லை அவங்களுக்கு. I know some rich beggars in the world. They have so much of money, but they don't carry the purpose of God. But I want to tell you, we are blessed because every blessing that comes into my hand comes with a divine purpose, and I want to execute that purpose because that is why God gave me the blessing. மரியாள் கேட்கவே இல்லை குழந்தையை, ஆனால் கர்த்தர் அந்த குழந்தையை, இயேசு என்ற குழந்தையை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக மரியாளை பெற்றெடுக்க வைக்கிறாள். எப்படி ஆகும்? தூதன் சொல்றாரு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஆவியானவர் மேல இறங்கி வருவார். அந்த குழந்தை ஆவியானவரால் பிறக்கிற குழந்தை, அதனுடைய பெயர் இயேசு. இந்த உலகத்துடைய பாவத்தை சுமக்க வருகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்க போது. He will be great in the sight of God. சொன்ன உடனே அவளை என்ன பண்றா? அது வரைக்கும் கேள்வி கேட்டவ இப்ப ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்கிறா. When you know your purpose, even your problems, even through your problems, you will start praising God. Hallelujah. மரியாளுக்கு என்ன சொல்றா? அது வரைக்கும் கேள்வி கேட்டா, எப்படி ஆகும், கணவன் அறிவேன்னு, எனக்கு கல்யாணம் ஆகலையே. ஆனா அவ சொன்ன உடனே நடந்தது. அவ சொல்றா, Lord, I surrender. நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு. சொன்ன உடனே வேதம் சொல்லுங்க, அவள் துதிக்க ஆரம்பிக்கிற ஆண்டவள். ஃபர்ஸ்ட் சினாரியோ, சில பேர் இங்க இருக்கிற நமக்கு நாம் ஜெபிக்காததை கர்த்தர் தருகிறார். நான் கேட்டிருக்கவே மாட்டோம், ஆனால் கர்த்தர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய பார்வையில் அதை தேவைன்னு படலை, அவருடைய பார்வையில் தேவைன்னு பட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு சாக்லேட் தான் நல்லா கண்ணில் படும், ஆனால் நமக்கு பாவக்காய் தான் என் பிள்ளைக்கு நல்லதுன்னு கண்ணில் படும். கரெக்டா இல்லையா? பிள்ளைக்கு சாக்லேட்டை பார்த்து தான் கண்ணு பிதுங்குது வெளியே, ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியுது என் பிள்ளை இது பாவக்காய் வேண்டான்னு சொல்லும், ஆனால் நான் கொடுப்பேன். அது கேட்கல, ஆனால் நான் கொடுப்பேன். ஏன்? அந்த பிள்ளைக்கு அது நல்லது. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நான் கேளாமல் தருகிறார். ஏனென்றால் என் பார்வையில் அது எனக்கு வேண்டாம், அவருடைய பார்வையில் அது எனக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்குள் தேவ சித்தம் நிறைவேறியாக வேண்டும். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சில ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போது நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. கேளாத ஆசீர்வாதங்கள், ஜெபிக்காத ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென்.
யோவானின் புத்தகம் 15:16. The book of John 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உன்னை தெரிந்து கொள்ளல, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Hallelujah. Some blessings God allows us to choose. Some blessings He says, I'm not going to ask your permission, I'm going to give you. சில நன்மைகளை தருவதற்கு அனுமதியை கேட்குறாரு, ஆனால் சில நன்மையை தருவதற்கு அவர் அனுமதி கேட்கறது இல்லை. சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளலை, நான் அவனை தெரிந்து கொண்ட, இந்த நன்மையை கையில் வச்சுக்கோ, என்ஜாய். I believe even as you enter the new year, you will step into some blessings that you have never asked for. இந்த புதிய வருஷத்துக்குள்ள சில பேர் காலடி வைக்கிற நீங்க கேளாத ஜெபிக்காத சில நன்மைகளுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது சினாரியோ, ரெண்டாவது வகை, அன்னாள். மரியாள் கேட்கவே இல்லை, இந்தா எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா அன்னாள் அப்படி இல்லை, போராடி ஜெபிக்கிறாள், கண்ணீரோட ஜெபிக்கிறாள். ஒவ்வொரு வருஷம் காத்திருக்கிற குழந்தை பிறக்கல, அவள் தேவ ஆலயத்திற்கு போய் கண்ணீரோட மன கிளேசத்தோடு கவலையோடு உடைக்கப்பட்டவளாய் கண்ணீரோடு அவள் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார். ஐயோ எனக்கு பிள்ளை இன்னும் பிறக்கவில்லையே, எவ்வளவு நாள் நான் அவமானப்பட வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறார். ஏழு கேட்கிறார், ஏமா குடிச்சிட்டு வந்து? அவள் சொல்றான், ஐயோ நான் குடிக்கலையா, நான் மன உடைந்து போய் அழுது கொண்டிருக்கிறேன். பேடி சொல்றார், கவலைப்படாத, அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கு ஒரு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுப்பார். அவ சொல்றா, கர்த்தர் எனக்கு அந்த பிள்ளையை கொடுத்தா, நான் கர்த்தருக்கு அந்த பிள்ளையை கொடுப்பேன். அன்னாளுக்கு வர ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா சாதாரணமாக வரல, அழுது தலை அடிச்சு அழுது புரண்டு கஷ்டப்பட்டு போராடி ஒரு நன்மை வருது. சில பேர் அப்படி இருக்கிறீங்க. Some of you are battling in prayer. You're wrestling in prayer like Jacob. ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும், எனக்கு ஏன் இந்த போராட்டம் ஆண்டவரே, எனக்கு எப்படி ஒரு பிரேக் த்ரூவை தருவீர்? You are crying out to God. Don't stop your crying. God, some prayers need a battle. சில ஜபங்கள், சில ஆசீர்வாதங்கள் போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நன்மை கேளாமலே கர்த்தர் கொடுத்துருவார். சில நன்மைகளுக்கு போராட்டம் அவசியம். The kingdom of God suffers violent and the violent will take it by force. கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சில வேளையில் நான் ஜெபத்தில் போராட வேண்டும், நான் கண்ணீர் சிந்த வேண்டும், நான் கதறி அழுக வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் போராடுகிற ஒரு ஜனக்கூட்டமாக இருக்க வேண்டும். The second category like Hannah. பெண்ணினாளுக்கு பிறந்ததெல்லாம் குழந்தை, ஏன் அது மனுஷன் மூலமாக பிறந்துச்சு. ஆனால் அன்னாளுக்கு பிறந்தது குழந்தை இல்லை, ஏன் அது தீர்க்கதரிசி, ஏன்னா கண்ணீரின் ஜெபத்தில் பிறந்தது. ஹலோ, சாதாரணமாக பிறகுலாம் குழந்தை, ஜெபத்தில் கண்ணீரில் உடன்படிக்கையில் பொருத்தங்களை பிறக்கிறதெல்லாம் தீர்க்கதரிசியாக மாறும். இங்கே இருக்கிற சில பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் நடக்கலையே, சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு சாதாரண நன்மை இல்லை, ஒரு மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நீ போராட வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும், நீ இரவு ஜெபிக்க வேண்டும். Hallelujah. For some time, for some blessing, you need to cry and battle in prayer. சில இடங்களில் பவுல் போராடி ஜெபிக்கிறாராம் ஊழியத்தில். எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ். Shall I tell you a secret? உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு போராட்டமே வராது, தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு போராட்டம் வரும். எவ்வளோ பேர் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்க? உங்களை I'm going to bless you. You are in the center of God's plan. Hallelujah. தேவ சித்தத்தில் போராட்டம் வரும். திடீர்னு ஒரு நாள் தூதன் வராரு, கிருபை பெற்றவளே வாழ்க. கேட்டோமா நாங்கள்? கிருபை எப்போ வந்ததோ அன்னையிலிருந்து அந்த அம்மாவுக்கு கண்ணீர் தான். எங்கே குழந்தை பிறக்க இடம் இல்லை, குழந்தை எடுத்து எகிப்துக்கு ஓடு, திருப்பியும் கொண்டு வா. அந்த அம்மாவுடைய முழு வாழ்க்கை என்னது?
போராட்டம். அந்த அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, ஏய் ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட், ஏன் கல்யாணம் ஆகாமே குழந்தை பெற்றுக்கிறிய. அந்த அம்மாவுக்கு பேர் சுட்டியிருப்பாங்க, நீ விபச்சாரின்னு. இயேசுக்கு பேர் சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் இஸ் an illegitimate child, அப்பன் பேர் தெரியாத குழந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் இஸ் நாட் a nice story, it is a painful story. Mary had to be broken because she surrendered to the will of God. தேவ சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது சில வேளைகளில் நாம் உடைக்கப்பட்டு ஆக வேண்டும். மரியாள் உடைக்கப்பட்டாள். ஆமென். அன்னாள் மரியாளை போல இல்லை. மரியாளை கேட்காமலே குழந்தை வந்துருச்சு. அதான் சொன்னேன், this season is a birthing season. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற்றெடுக்க செய்ய போறார். அன்னாளுக்கு தவம் இருக்கிற ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, அன்னாளின் கற்பத்தை யார் அடைச்சா? கைனகாலஜிஸ்டா? யார் அடைச்சா? என் வேதம் சொல்றது கர்த்தர் அடைத்தார். சில இங்க இருக்கிற சில பேர் இங்க இருக்கிறீங்க, அன்னாளுக்கு கற்பத்தை அடைச்சார். நமக்கு நிறைய காரியம் அடைச்சிருக்குது. நீங்க நினைக்கிறீங்க பிசாசு கட்டுறேன். ஆண்டவர் சொல்ற, பிசாசை கட்டாத, நான் தான் கட்டி இருக்கிறேன். பாவம் பிசாசு ஏறி மிதிக்க. பிசாசு சொன்ன ஆண்டவர் சொல்ல, ஏம்மா பிசாசு கட்டலம்மா, நான் தான் கட்டி வச்சிருக்கிறேன். ஏன் கொஞ்சம் நைட் எழும்பி ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் கொஞ்சம் என்னை தேடு, கொஞ்சம் கண்ணீர் ஜெபம் பண்ணு, கொஞ்சம் உபவாசத்தில் தேடு. அப்படியே சுத்திட்டு இருக்காத, அப்படியே முறுமுறுத்துட்டு இருக்காத. நான் தான் உன் வாழ்க்கையில் சில காரியங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்? நான் உனக்கு தரப்போறது ஒரு குழந்தை இல்லை, நான் உனக்கு தரப்போறது சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. நான் உனக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய மகத்துவமான மகிமைக்குரிய நன்மையை வைத்திருக்கிறேன். அதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். சில பேர் இல்லை, சில வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு தயவு செய்து பிசாசை கடத்தை நிறுத்திட்டு, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் என் வாயை கட்டுறேன், என் சோம்பேறித்தனத்தை கட்டுறேன். கரெக்டா இல்லையா? என் முந்திரி கொட்டத்தனத்தை கட்டுறேன். ஹலோ, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உங்களை கட்டிட்டீங்கன்னா கட்ட வேண்டியதெல்லாம் தானாக கட்டப்படும். என்ன வெளிப்பாடு பாருங்க. ஆமென். கட்ட வேண்டியதை கட்டுறதில்லை. ஃபர்ஸ்ட் கட்ட வேண்டியது எது? என்ன கட்டணும்? என் வாயை கட்டணும், என் புத்தியை கட்டணும். சில பேர்ல நான் பிடிச்ச முயலுக்கு 8 கால்னா எப்படி நடக்கும்? ஆண்டு சொல்றார், அப்படியே நினச்சிப்போ. God will never stop your imagination. சில பேர் அப்படியே we live in imagination. Hello, how many of us live in imagination? ஆமாம், அப்படியே கற்பனையிலேயே வாழ்ந்து, கற்பனையிலேயே வீடு கட்டி, கற்பனையிலே கார், எல்லாம் கற்பனையிலே நடக்கும். நிஜத்தில் ஆண்டியாக இருப்போம். இட்ஸ் நாட் இமேஜினேஷன், இட் இஸ் நோவிங். சில ஆசீர்வாதம் கேளாமலே கொடுப்பார். சாங்ஷன் எடுத்துகிட்டு போ, என்ஜாய். உனக்கு தரல, என் நோக்கம் நிறைவேற்ற நான் தரப்போகிறேன், எடுத்துக்கோ. சில நன்மை இல்லை, உபவாச ஜெபம் இருக்கணும். நைட்டு 11:30 1 மணி வரைக்கும் முழங்கால் நின்று நான் போராடணும். இன்னைக்கு புது டீச்சிங்லாம் வருது, ஃபாஸ்டிங் பெயர்லாம் வேண்டாம். யாரு சொன்னா? போராடி ஜெபிக்க வேண்டாங்க. இல்லை, வேதம் சொல்லுகிறது நான் போராடி அன்னாள் போராடி ஜெபித்தாள். ஆண்டவர் பார்த்தாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை இல்லை. எடுத்து வாசிங்க சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை கேட்டார். எங்க இருந்து என் சத்தத்தை கேட்டாராம்? என் பெட்ரூம்ல இல்ல, நான் தேவ ஆலயத்தில் கதறினேன். அந்த தேவ ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். நான் அபயமிட்டேன்.
In my distress, I called to the Lord. I cried to my God for help. From his temple, he heard my voice. My cry came before him into his ears. Turn to somebody and say, inside your problem, in the midst of your problem, you either get better or you either get bitter. பிரச்சனையில் ரெண்டு நடக்கலாம். ஒன்று நான் பெட்டர் ஆகலாம், இல்லை பெட்டர் ஆகலாம். பெட்டர்னா என்னது? கண்ணு இருக்கா? செத்து போயிட்டீரா? நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். கரெக்டா இல்லையா? கோபம் வந்துடுது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கிரைட் அவுட் டு காட். நான் அழுதேங்க, கசப்புல அழுவல, விசுவாசத்தில் அழுதேன். கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று அழுத. அவருடைய ஆலயத்திலிருந்து என் பதிலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். சங்கீதத்தின் புத்தகம் 34:15. சங்கீதத்தின் புத்தகம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யார் மேல இருக்கா? நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்தல் இருக்கிறது. நீதிமான்கள் எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இப்படிதான் யார் ஜெபம் பண்ணா? அண்ணாள் ஜெபம் பண்ணா. அவ சும்மா ஜெபம் பண்ணல, பொருத்தனையா ஜெபம் பண்றா. How many of you know a vow has more power? பொருத்தனைக்கு மகிமை ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. சில பேர் அவசரத்தில் பொருத்தனை பண்றது, வந்த பிறகு காலி. வேதம் சொல்லுது பொருத்தனை செய்யாத, ஆனால் பொருத்தனை செஞ்சனா அதை நிறைவேற்று. அண்ணாள் சொல்றா, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கல ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தாங்கப்பா, அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே நான் தரப்போறேன் ஊழியத்துக்கு. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளுக்கு 5 பிள்ளையை கொடுத்தார். அதான் ஒபீடியன்ஸுக்கு, பொருத்தனைக்கு இருக்கிற வல்லமை. அவ கேட்டது 1, கர்த்தர் கொடுத்தது 5. 3 boys and 2 girls. அதில் முதல் பிள்ளையுடைய மகிமை தெரியுமா? எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 3:19. This is the glory of Samuel's life. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பிறக்கிற பிள்ளை எல்லாம் வளருதுங்க, ஆனா சாமுவேல் வேற. என்ன வேறையா? சாமுவேல் வளர்ந்தார், ரோட்ல இருக்கிற பிள்ளையும் வளருது, ஆனா சாமுவேலோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும், அவனுடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நான் சொல்றேன், சாமுவேலுடைய இவ்வளோ பெரிய நன்மைக்கு யார் தெரியுமா காரணம்? அவங்க அம்மாவுடைய கண்ணீர். Never underestimate your tears and waiting period, because you are sowing your tears. ஜான் வெஸ்லின்னு சில பேர் கும்பா நடிப்பாங்க. நான் ஜான் வெஸ்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஆகிறதுக்கு அவங்க மனைவி இல்லை, அவங்க ஒரு அம்மா சூசேனா வெஸ்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என் பிள்ளை உபயோகப்படுத்துங்க. She prayed. There is a season for you to sow in tears. There is a season for you to reap in joy. சாமுவேலுடைய வார்த்தை ஒன்றும் கீழே விடலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொன்னாருன்னு நடக்குமா? எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? சாமுவேலுக்கு இருந்த கிருபை, நான் நினைக்கிறேன் அந்த கிருபை அவனால் வரல. அவங்க அம்மாவுடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபம், போராட்டத்தின் ஜெபம், காத்திருந்த ஜெபம். She fought with God in prayer. She said, Lord, you give me one baby, I'm going to give it to you. ஆண்டவர் பார்த்தார், இதுக்காக தான் காத்திருந்தேன், வா இப்போ நானே லாக் பண்ணேன், இப்போ நானே திறக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் அன்லாக் பண்ண போறாரு. விசுவாசிகளும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது கேட்டேன், கேட்கவே இல்லை, குழந்தைய எடுத்துக்கோ. 2வது என்ன? போராடி கண்ணீரோட
ஜபத்தோட நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, தந்து பாருங்க ஆண்டவரே, பொருத்தனெல்லாம் செஞ்சு வாங்கிறார் அவர் குழந்தைய. மூணாவது ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு தாத்தா, சக்கரியா என்ற ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவரு கிழவன். திடீர்னு தேவதூதன் வருகிறார் அவர்கிட்ட. சக்கரியா தேவதூதனை பார்த்து பயந்து போறாரு. ஹலோ, இன்னைக்கு தேவதூதன் தான் உடனே இருங்க தேவதூதன் செல்ஃபி எடுக்கிறேன்னு நிற்பியும். அதனால தான் தேவதூதன் வரமாட்டுறாரு. அன்னைக்கே வந்தாங்கன்னா இப்படிலாம் இல்லை, இன்றைக்கே வர மாட்டாங்கன்னா அவருக்கு பயம், செல்ஃபி எடுத்து போட்டுருவானோ இப்போலாம். ஆமாவா இல்லையா? சக்கரியா தேவதூதனை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. சொல்கிறாரு, சக்கரியாவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சக்கரியா சொல்கிறாரு, என்னது குழந்தையா? நான் 27 வயசில் ஜாம் பண்ணேன், இப்போ எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாக வருகிறே. சக்கரியா சொல்கிறாரு, நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி பாட்டி ஆயிட்டா, 2 பேருக்கும் குழந்தை பிறக்காது. நாங்கள் அப்போ ஜபம் பண்ணாங்க, இளம் வயசில் கொஞ்சம் தெம்பு இருந்தது, உடம்புல பலன் இருந்தது, அப்போ நாங்கள் ஜபம் பண்ணோம், அப்போலாம் எனக்கு குழந்தை பிறக்கலை. இப்போ உடம்பு செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, உடம்புல பலன் இல்லை, இப்போ வந்து குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சக்கரியா நீ பண்ண ஜபத்தை நீ மறந்துட்ட, ஆனால் நான் மறக்கலை. இங்கே இருக்கிற சில பேர் உங்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜபத்தை சொல்லி சொல்லி சோர்ந்து போய் இப்போ ஜபிக்கிறதே விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ஜபத்தை மறந்துட்ட, நான் உன் ஜபத்தை மறக்கலை. எப்படியாவது உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுத்தே தீர போகிறேன். விசுவாசிக்கு நாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Somehow I will fulfill your prayer. It doesn't matter time, it doesn't matter your health, it doesn't matter your status, it doesn't matter your situation. God remembers your prayer. ஆமென். சக்கரியா சொல்லியிருப்பார், என்ன அப்போ ஜெபம் பண்ணோம், இப்போ தான் வரீரா? சொல்லியிருப்பார், நீ மறந்துட்ட உன் ஜபத்தை, ஆனால் ஜபத்தை கேட்குற ஆண்டவர் மறக்கலை. இங்கே இருக்கிறவங்கள பார்த்து உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன், கேமராவில் கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சில ஜபம் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணி சோர்ந்து போய் இப்போ ஜபிக்கிறதே விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. ஆனால் அந்த நீங்கள் அன்னைக்கு பண்ண ஜபத்தை பரலோகம் மறக்கலை, என் ஆண்டவர் மறக்கலை. ஒரு நாள் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போவது நிச்சயம். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கேட்குறான், சொன்ன உடனே தூதன் உடனே ஒன்று பண்ணிருச்சு. அதே காரியம் இன்றைக்கி பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு உடனே ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஹலோ, சக்கரியாவை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், நீயும் நம்ப மாட்டுற, கர்த்தர் கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டுற, உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமை. How many of you know your mouth can abort the blessing of God in your life? Please look at me. You don't need a witchcraft to abort the blessing. You can have your mouth to destroy your blessing. சில பேருக்கு வாயிலேயே சூனியம் தாண்டம் ஆடுது. கர்த்தர் கொடுக்கிறது கொடுத்தாலும் வாயிலே கெடுத்து போட்டுறாங்க. ஆண்டவர் பார்த்தார், எப்பா சக்கரியா, இந்த குழந்தை உனக்கு தரல, உனக்கு பிறக்கிறது குழந்தையும் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய முன்னோடி பிறக்க போகிறான். அதற்கு மிக முக்கியமான காரியம், நான் உன் திருவாயை மூட போகிறேன். உன் திருவாயை மூடினாதான் உனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஏன்? இந்த குழந்தை உனக்காக இல்லை, தேவ ராஜ்யத்தினுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த குழந்தை வேணும். 3 குழந்தைங்களை பார்த்தோம். 3 குழந்தைங்களை தேவ திட்டத்துக்காய் கொடுக்கப்பட்ட குழந்தைகள். I do not know what you are asking for. But God is saying, I'm going to give you a blessing, but that blessing will carry my purpose. Amen. மரியாள் கேளாத ஆசீர்வாதம், அன்னாள் போராடி கண்ணீரோடு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், சக்கரையா கேட்டு மறந்து கைவிட்டுப்பட்ட பிறகு ஆனால் கர்த்தர் மறக்காமல் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்த்தோம். எவ்வளோ பேரோடு நீங்கள் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். I've been to some families. God will tell me there's somebody who prayed for them
I am still blessing this. அப்போ தான் யோசிப்பேன், என்ன ஆண்டவர் சொல்றாரு, ஆமாப்பா அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஜெபம் இப்போவும் தூவமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஜெபத்திற்காக நான் இவர்களை நான் கடாட்சித்து வருகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் அ டாய்லிங் ஜெனரேஷன். போராடி எல்லாம் நடக்கும். நான் செகண்ட் ஜென்ரேஷன் பாருங்கள், ஈஸியாக நடக்கும். தேர்ட் ஜென்ரேஷன் பொத்துன்னு மடியில் வந்து விடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பார்த்து போகிறான் பண்ணுறோம். அவனுக்கு மட்டும் எல்லாம் தானாக நடக்குது. அவனுக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணிட்டாங்க, இப்போ நீ டெபாசிட் பண்ணணும். ஹலோ, God willing, when Michaela will serve God, I don't think she will struggle like me, because I'm doing the hard work. ஒரு சந்ததி விதைக்கிற சந்ததி, அடுத்த சந்ததி அறுக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, கேளாத ஆசீர்வாதம், கேட்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் கொடுக்க போறாரு. ரெண்டாவது, போராடி ஜெபிக்க வேண்டிய சில நன்மைகள். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சமாக சாப்பிட்டு ஜெபத்தில் இருங்க. போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அன்னாளை போல ஜெபிக்க போறேன். Don't blame God for your distress. Let your distress drive you towards God. உங்க பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதே. உன் பிரச்சனைகள் நிமித்தம் நீ ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பி. மூணாவது, ஜக்கரியா. ஐ லவ் ஜக்கரியா. அவர் ஜெபம் பண்ணி மறந்தே போயிட்டார். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ 27 இயர்ஸில் அக்டோபர் 28 இப்படி ஜெபம் பண்ண, என்ன கொஞ்சம் லேட்டாக வரேன், கொஞ்சம் 50 வருஷம் கழிச்சு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஜெபத்தை மறந்துட்ட, ஆனால் நான் உன் ஜெபத்தை மறக்கலை, நான் நிறைவேற்றியே தீருவேன். How many of us have prayed and left praying? God saying, I am remembering those prayers. என் ஊழிய பாதையில் சில வேளையில் சில நன்மைகளை பார்ப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரே இதுக்கு ஜபிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், 19 வயசில் நீ கண்ணீர் சிந்தனை இதுக்காக, நீ மறந்துட்டப்பா அந்த கண்ணீரை. நான் அந்த கண்ணீரை மறக்கலை, என் துருத்தியில் வைத்திருக்கிறேன். இவ்வளோ கழிச்சு இப்போ நான் அவனுக்கு கொண்டு வர போகிறேன் சில நன்மைகளை. I'll be astonished. Hallelujah. சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்களுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அது மரியாதை போல நடக்கலாம், அண்ணால போல நடக்கலாம், இல்லை சக்கரியாவை போல நடக்கலாம், ஆனால் நடக்க வேண்டியது நடக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். Can I hear a loud clap offering to God? Come on, நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. 3 ways God can do. It can be a Mary's way, it can be Hannah's way, or it can be Zachariah and Elizabeth's way, but it will happen.